ஒரே நேரத்தில் 10,000 வடிவம் காட்டுவேன். என்ன கட்ட முடியுமா? நீ சொன்ன முதல் 2 காரியம் நடந்தாலும் நடக்கும். அர்ஜுனனை கொண்டதும் பாஞ்சாலி குந்தல் எடுக்கிறது என்ன பிரச்சனை? கட்டி முடியாது. முன்னம் நீ கூறியவை எல்லாம் முடித்தாலும் என்னை நீ கட்டுமாறு எவ்வாறு? முன்னம் நீ கூறியவை எல்லாம் முடித்தாலும் என்னை நீ கட்டுமாறு எவ்வாறு? இனிமே இந்த மாதிரி பேசாதே. ஏதோ முதல் 2 யோசனை பைத்தியகாரத்தனமான ஆலோசனை பார்த்தா இனிமே என்ன பிடிச்சி கட்டி போட்டுருவேன். முடியுமா உன்னாலே? ஒரே நேரத்தில் 10,000 வடிவம் காட்டுவேன். கட்டுவியா? அண்ணபிரான் ரொம்ப கோபமா கேட்டார். சகாதேவன், ஏன் இப்படி வீச்சு வீச்சுன்னு கத்துற? என்ன சொன்ன? முதல் 2 காரியம் நடந்தாலும் நடக்கும். என்ன பிடிச்சி கட்டி போடுவியா? நான் ஒரே நேரத்தில் 10,000 வடிவம் காட்டுவேன். உனக்கு 10,000 வடிவம் தான் காட்ட தெரியுமா? அதுக்கு மேல வராதா? கண்ணா, நல்லா சொல்றேன், கேட்டுக்கோ. முதல் 2 காரியம் நடக்குமோ நடக்காதோ எனக்கு தெரியாது. அர்ஜுனனை கொல்றதும் பாஞ்சாலி குந்தல் எடுக்கிறதும். உன்னை பிடிச்சி கட்டி போடுற காரியத்தை சர்வ சாதாரணமா செய்வேன். 10,000 வடிவமா? லட்சம் வடிவம் காட்டி நான் உன் திருவடியை கட்டணும் இல்லையா? என்ன காட்டியா? லட்சம் வடிவம் காட்டி உன் திருவடியை காட்டு. கண்ணபிரான் பார்த்த, சகாதேவா, நாம் தனியாக பேசுவோமே. முன்னம் நீ கூறியவை எல்லாம் முடித்தாலும் என்னை நீ கட்டுமாறு எவ்வாறு என மாயன் அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டாராம். சகாதேவன் சொல்றான், உன்னை நீதானும் உணரா உன் வடிவம் தன்னை காட்டு தலைந்திடுவன். அவன் ஒரு வார்த்தை போட்டா பாத்தீங்களா கண்ணனுக்கு? உன்னை நீதானும் உணரா உன் வடிவம். கடவுளுக்கு கடவுளை பத்தி தெரியாது, கடவுளை பத்தி பக்தனுக்கு தான் தெரியுங்கிறான். உன்னை பத்தி உனக்கு தெரியாது, நீ காட்டு லட்ச வடிவம், நான் கட்டுறேன். இதுக்கு பேர் தானே பக்தி காம்பீரியம். அதனாலதானே நம்ம சைவ வைணவ சமயத்திலேயே அடியவர்களுக்கு பெருமை. பரிபூரணமா ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் இன்ப துன்பங்களை பத்தி கவலைப்படாம கடவுளை தொழுது கொண்டிருக்கிறவர்கள் எவ்வளவு பேரோ அவ்வளவு பேரையும் நாம பின்பற்ற வேண்டியதுதான் வாழ்க்கை. அதான் இந்து சமயம், அதான் சனாதன தர்மம், அதான் சைவம், அதான் வைஷ்ணவம். நீண்ட காலமா பயிற்சி பெற்ற அடியவர்கள், பழைய அடியவர்கள், புதுசா கற்றுக்கொள்கிறவர்கள், புதிய அடியவர்கள். மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் ஒரு வரி நீங்க கேட்கல? பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் எங்களை ஆட்கொண்டால் பொல்லாதோ. கேட்கலையா? மாணிக்க வாசகரும் திருவாசகம் ஒரு நாள் தலைப்பு வச்சிருக்கேன். நம்ம வில்லி பாரதம் முடிஞ்ச அடுத்த நாள் 20ஆம் தேதி வில்லி பாரதம் முடியுது. 21ஆம் தேதி மாணிக்க வாசகரும் திருவாசகமும். அன்னைக்கு என் பேச்சு 1 மணி நேரம். என் மனைவி பேசுறா. அன்னைக்கு காரைக்கால் அம்மையார், பெரிய புராணத்திலேருந்து காரைக்கால் அம்மையார், அவளும் பேசணும்னு பல பேர் கேட்டுக்கிட்டாங்கன்னு என்னுடைய சகோதரர் சீட்டி நாச்சியப்பன் சொன்னதுனால அவளும் பேசுறா. அவகிட்ட நான் கேட்கிற பேச்சு போறாதுன்னா நீங்களும் கேளுங்க, இருக்கட்டும். அப்படி மாணிக்க வாசகம் திருவாசகத்தில் சொல்லலையா? பழவடியீர் பங்குடை அடியவர் பெருமதான செய்வ வைணவ சபைய. திருநாவுக்கரசர் இப்படி போனார் வீதியில. ஒருத்தன் கூப்பிட்டு ஒரு பத்திரத்தை கையில கொடுத்தான். அதுல எழுதியிருக்கான், குபேரன் வசம் உள்ள சங்கநிதி பதுமநிதி என்ற 2ஐயும் திருநாவுக்கரசருக்கு சொந்தமாக்கினேன். இப்பிறவி முடிந்த பிறகு மறுமை உலகம் அவருக்கு சொந்தம். இவ்வளவையும் குபேரன் வசம் இருக்கிற சங்கநிதி பதுமநிதி எல்லாத்தையும் கொடுத்து, இந்த உலகத்தையே கொடுத்து, மறுமை உலகத்தையும் கொடுத்து அவருடைய கையில தூக்கி நினைப்பான் பத்திரத்தை. அதை வாங்கி அவர் படிச்சார். இவ்வளவு செல்வத்தை எனக்கு கொடுக்கிறியே, உனக்கு கடவுள் பக்தி உண்டாப்பான். அது மட்டும் கிடையாதுன்னா அவன் கொடுத்த பத்திரத்தை தூக்கி முகத்தை எரிஞ்சு போட. கடவுள் பக்தி இல்லாம எனக்கு செல்வத்தை கொடுக்கிறியா போட. அவனை மதிக்கவே இல்லையே திருநாவுக்கரசர். அப்படியே ஒரு 10 அடி தள்ளி போனார் திருநாவுக்கரசர். வீதி ஓரத்தில் கையும் காலும் கொஞ்சம் கொஞ்சமா குஷ்ட நோயினால குறைஞ்சி பீடிக்கப்பட்ட ஒருத்தன், இறந்து போன பசுமாட்டு தோலை உரிச்சு அதை சதையை திங்கிற ஒரு புலையன். 2 பேரையும் பார்த்தார். இப்படி திருநாவுக்கரசர் 2 பேரையும் பார்த்து கேட்டார், ஏன்பா உங்களுக்கு கடவுள் பக்தி உண்டான்னார். 2 பேரும், சுவாமி நாங்க அடிக்கடி சங்கரா சங்கரான்னு சொல்லுவோம், அதான் எங்களுக்கு தெரியும்னா. நீங்க 2 பேர் தான்டா எனக்கு கடவுள்னு காலில் விழுந்துட்டார்.
உலகத்தையே சொந்தமாக்கினவனுக்கு கடவுள் பக்தி இல்லை, அவன் அடியவனா இல்லைன்னு தூக்கி எறிஞ்ச திருநாவுக்கரசர் குஷ்டநோயாளியா இருந்தாலும் சங்கரான்னு ஒரு தடவை வாயால சொன்னான்னு அவன் தான் கடவுள்னு காலில் விழுந்தாரே. சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாளத் தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போமல்லோம் மாதேவர்க்கே காந்தர் அல்லராகில். மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லராகில் பிரிக்கப்படாது தேவாரத்தை. மாதேவர்க்கே காந்தர் அல்லராகில் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போமல்லோம் அங்கமெல்லாம் குறைந்து அழுது தொழு நோயராய் ஆவுரித்து திண்டுடலும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கறந்தார் கண்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே. இதை விட வேற என்ன வேணும்? அடியவர் பெருமைதா ஆண்டவன் பெருமை. வைணவ சமயத்திலே அப்படித்தான். எப்பவுமே பெரியாழ்வார் பாடுறார் பாருங்க திவ்ய பிரபந்தத்துல, மகாலட்சுமி எதை சொன்னாலும் ஸ்ரீமன் நாராயணன் தலையாட்டிட்டே இருப்பாராம். எதை சொன்னாலும் இந்த அம்மா ஒண்ணு சொன்னா போறோம். அந்த விதத்தில் அவரும் நம்மள மாதிரிதான். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. நான் பல முறை சொல்லியிருக்கேன், வராதவங்க குறிச்சு எங்க வீட்டில் சொல்றவங்க சில பேச்சை நாம கேட்கறது நியாயம், கேட்கணும், அதான் முறை. அதுக்காகதான் தமிழ் என்ன பண்ணா இல்லம்னா வீடுன்னு பேர் வச்சான், இல்லாள்னா மனைவிக்கு வார்த்தை வச்சான். தமிழ்ல ஆண்களுக்கு வார்த்தை வைக்காதேன்னு விட்டானே, வைக்கலையே. இருந்தா சொல்லி கொடுங்களேன், நான் கத்துக்கிறேன். இல்லம் வீடு, இல்லாள் மனைவி, ஆண்களுக்கு வார்த்தை உண்டா? இல்லையா? இல்லத்தில் இருப்பவன் ஏதாவது நீங்க சேர்த்துக்கலாம், நேர்முகமா வார்த்தை இருக்கா? ஏன் இல்ல? வீடு அவங்க பொறுப்பு, விட்டுடுங்க. நான் என் மனைவிய நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துற போது இவதான் என் இல்லாள்னா நல்லா இருக்கட்டும் சாருங்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு அவ என்ன அறிமுகப்படுத்தும் போது இவர் தான் இல்லான். என்ன பண்ணுவாங்க? ஐயோ பாவம், நீங்க இல்லான்னு தெரிஞ்சும் பண்ணிக்கிட்டு இருக்கிய, உனக்கு எங்க ஆழ்ந்த அனுதாபங்கள். அதனால சில விஷயத்துல அவங்க சொல்றதை கேட்கணும், அதுக்காக எல்லாம் கட்டப்படாது. ஒரு மகாராஜா சபைக்கு ஒரு மந்திரி தாமதமா போனா, மகாராஜா காட்டான், மந்திரி ஏன் தாமதம்? ஒண்ணும் இல்ல மகாராஜா, சரியான நேரத்துக்கு தான் புறப்பட்டேன். புறப்படும் போது என் சம்சாரம் 1 கிலோ உருளைக்கிழங்கு வேக போட்டிருந்தா அந்த தோலை உரிச்சு கொடுத்துட்டு போனா அதனால தாமதமா போகுது. மகாராஜா பார்த்தா அவமானம் அவமானம், மனைவியின் பேச்சை கேட்கிறவனெல்லாம் எனக்கு மந்திரியா போகலையே சொன்னா மகாராஜா கோச்சுக்கப்படாது. சம்சாரத்தை பேச்ச கேட்காத ஒத்த உங்களுக்கு மந்திரியா கிடைக்கிற வரைக்கும் நான் இருக்கேன். அப்ப நம்ம தேசத்திலுள்ள எல்லா ஆண்களும் அப்படித்தானா? அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி. தண்டோரா போட்டு எல்லா ஆண்களையும் வர சொல்லணும், அரண்மனை முன்னால வர சொல்லி மகாராஜா ஒரு பெரிய வெள்ளை கோடு, சுண்ணாம்பு கோடு ஒண்ணு போட்டு மனைவி பேச்சை கேட்கிற ஆண்கள் எல்லாம் இடது புறம் வருகான்னா கூட்டமே இடது பக்கம் செல்ல, ஒத்த மட்டும் தனியா நின்னான். அவன மகாராஜா கூப்பிட்டு, மந்திரி ஒரு பொன்னாட கொண்டு வா. இங்க வாடா. அவன் எதுக்கு மகாராஜா? இங்க வா, இவ்வளவு பெரிய தேசத்துல சம்சாரத்தை பேச்ச கேட்காத ஆம்பளை நீ ஒத்தந்தான், உனக்கு பொன்னாட போத்தி கௌரவிப்பதன் மூலம் இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் புத்தி வரணும், வா கிட்ட. அவன் சொன்னா மகாராஜா கோச்சுக்கப்படாது, நான் வீட்டை விட்டு புறப்படும் போது என் சம்சாரம் எங்க போனாலும் கூட்டத்தோட நிக்காதே, தனியா நில்லு. இதுக்கு மேலையும் பொன்னாட போச்சுன்னா ஆட்சேபணம் இல்லை. அப்படி மகாலட்சுமி எதை சொன்னாலும் ஸ்ரீமன் நாராயணன் கேட்பார, அடியவர்களை பத்தி சொன்னா கேட்க மாட்டாரா? பெரியாழ்வார் பாரு பாருங்க, எதை சொன்னாலும் கேட்கிற ஸ்ரீமன் நாராயணன் அடியவரை பத்தி குறை சொன்னா கேட்க மாட்டார். என்ன ரசமான வார்த்தை! அடியவரை பத்தி ஏதாவது சொல்லிவிட்டா என்ன செய்வாரா? சும்மா நொச்சு நொச்சுன்னு. அப்ப மகாலட்சுமிக்கு கோபம் வருமா இல்லையா? உங்க அடியவர் தப்பு செய்யறது இல்லையோ? நம்ம கேட்பாரா? செய்யறது இல்லை, நீ சும்மாரு. தப்பு செஞ்சா அது தப்பு இல்லை, நீ சும்மாரு. இப்படி தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகு உரைக்குமேல். சிதகுன்னா கோள் சொல்றது. தன் அடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகு உரைக்குமேல் என் அடியார் அது செய்யார், செய்தாரே நன்று செய்தார் என்பர் போலும். என்ன அழகா பண்ண. இந்த தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்கண்ணபுரம்ங்கிற ஊர், அங்க இருக்கிற சுவாமி சௌரிராஜ பெருமாள்
அந்த கோயிலில் இருக்கிற பட்டர் ஒரு நாள் கோயிலில் இருக்கிற போது மகாராஜா சொல்லி அனுப்பிவிட்டா ராத்திரி அர்த்த ஜாமத்துக்கு வரேன்னு. 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, மகாராஜா வரல. பட்டர் என்ன பண்ணினார், இனிமே எங்க மகாராஜா வரப்போறாருன்னு சுவாமி கழுத்துல போட்டிருந்த மாலை எடுத்துக்கிட்டு வழக்கமா போற வீட்டுக்கு போட்டார். 11:30 மணிக்கு மகாராஜா கோயிலுக்கு வந்துட்டார். ஆள் ஓடி போய் பட்டர்கிட்ட மகாராஜா கோயிலுக்கு வந்துட்டான். இவ அவசரத்துல அங்க கொண்டு போன மாலையா குண்டா 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 குண்டான்னு வாங்கி நேரம் எடுத்துட்டு போய் சுவாமி கழுத்துல போட்டு தீபாராதனை காமிச்சு மறுபடியும் சுவாமி கழுத்துல போட்ட மாலையை எடுத்து மகாராஜா கழுத்துல போட வந்தான். மகாராஜா மாலையை நிறுத்தி, பட்டரே, மாலையிலே மிகப்பெரிய நீண்ட முடி ஒன்று இருக்கிறது, எங்கிருந்து வந்தது? கொஞ்சம் கூட பட்டர் யோசிக்கல, நமக்கு ஒன்றும் தெரியாது. சுவாமிக்கு சௌரிராஜ பெருமாள்னு பேரு, அதனால ஒருவேளை அவருக்கு சௌரி இருக்கலாம். சுவாமிக்கு அப்படின்னா கூந்தலா இருக்குங்கிற எடு திருவளக்கு எடுத்து காட்டுன்னா திருவாசியை தூக்கி திருவளக்க காமிச்சா சுவாமிக்கு பின்னால தடைய தடைய கூந்தல் தொங்கிச்சான். அப்ப மகாலட்சுமி ஸ்ரீமன் நாராயண கேட்டா, பட்டர் செய்யக்கூடாத தப்ப செஞ்சிருக்கான், அவனை மகாராஜா கிட்ட இருந்து காப்பாத்தி விடுறதுக்கு நீங்க இப்படி தடைய தடைய கூந்தலை காட்டலாமான்னு கேட்டா. அப்ப ஸ்ரீமன் நாராயணன் சொன்னாரா, நீ பேசாம இரு, மகாராஜா பெரிய மனுஷன் 3 வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து என்ன தரிசனம் பண்றான், இந்த பட்டர் தானே கட்டின பொண்டாட்டி மாதிரி தினம் தினம் என்ன பாத்துக்கிறான், அவனை காப்பாத்தாம வேற யாரை காப்பாத்த? இது ஒரு சின்ன கதை. நான் இந்த கதையை ஒன்றும் பெருமையா சொல்லல, இதற்கு உள்ள இருக்கிற தத்துவம் அடியவரை காப்பது ஆண்டவனுடைய பொறுப்பு, அடியவருக்கு பெருமை. அதனாலதான் ஆண்டவன் சோதிச்சாலும் தாங்க முடியும், அடியவர் சாபம் கொடுத்தா தாங்க முடியுமா? நல்ல படுத்த ஒரு பெரிய கடவுள் பக்தர்கிட்ட நம்ம மரியாதையா இருந்துக்கணும். அவர் திரும்ப நம்மளை அடிக்க மாட்டார், மனசுக்குள்ள அட பாவின்னு நினைச்சாருன்னா போச்சு, அவ்வளவுதான். சான்றோர்கள் இடத்துல, பெரிய பக்தர்கள் இடத்துல பச்சையாவே சொல்றேன், எனக்கு என்ன பயம், என் பேரு கீரன் அல்லவா, நானா போய் ஒருத்தனுக்கு பயப்படுவேன். கிருபானந்த வாரியார் சாமிய தமிழ்நாட்டில் 4 பேர் அடிச்சான், 4 பேரும் ஒரே நாள்ல செத்தான். 4 பேரும் ஒரே நாள்ல செத்தான். அவர் என்ன திருப்பி அடிக்க போறார்? மனசில் நினைச்சா போறாது. ஆண்டவன் சோதிச்சா கூட நாம தாங்கலாம், அடியவர்கள் நம்மளை சோதிச்சு விட்டா போச்சு. அதான் நம்ம சைவ பெருமை, வைணவ பெருமை. சில பேருக்கு சந்தேகம் வரும், சார் அடியவருக்கே ஆண்டவன் கிட்ட இருந்து தானே கருணை வருது, ஆண்டவன் சோதிச்சா தாங்கலாங்கிறீங்க, ஆண்டவன் கிட்ட இருந்து கருணையை வாங்க தருகிற அடியவர் சோதிச்சா தாங்க முடியாதுன்னு எப்படி சார் சொல்றீங்கன்னு கேட்கலாம். அதுதான் குமரகுருபர சுவாமிகள் அருமையா ஒரு உதாரணம் சொன்னார். இப்ப நாளைக்கு காலையில 10 மணிக்கு யாராவது இந்த கிளாங் ரோட்ல, தார் ரோட்ல நடக்கணும்னா எல்லாருக்கும் தேவை காலில் செருப்பு. காலில் செருப்பு இல்லாம யாராவது தார் ரோட்ல நடக்க முடியுமா? 10 மணிக்கு காலு கொதிக்குமே. ரோட்லயே பரதநாட்டிய சாஸ்திரம் கத்துக்குவோம். 10 மணி வெயிலா இருந்தாலும் பாதத்துக்கு செருப்பு. ஆனா 1 மணி வெயிலா இருந்தாலும் யாருக்கும் தலைக்கு கொடை தேவையில்லை, கொடை தேவையில்லாம நடந்துருவோம். காலில் செருப்பு இல்லாம நடக்க முடியாது, காலு சுடும். இதுல என்ன ஆச்சரியம், தலைக்கு வர்ற சூடு சூரியன் கிட்ட இருந்து நேரம் வருது, காலுக்கு வர்ற சூடு சூரியன் கிட்ட இருந்து மண்ணு வாங்கி தருது, சூரியன் கிட்ட இருந்து நேரம் வர சூட்டை தலை தாங்கிக்குது, சூரியன் கிட்ட இருந்து மண்ணு வாங்கி தர சூட்டை கால் தாங்க முடியல. இது எதை காட்டுதுன்னா, ஆண்டவன் நேர சோதிச்சாலும் தாங்கலாண்டா, அவன் அருள் பெற்ற அடியவர் சோதித்தால் தாங்க முடியாது என்பதை காட்டு. அப்ப ஆண்டவனை விட அடியவருக்கு பெருமைங்கிறதுனாலதான் சகாதேவன் கம்பீரமா பேசுறான். உன்னை நீதான உணரா உன் வடிவம் தன்னை காட்டு தலைத்திடுவல், உன்னை நீதான உணரா உன் வடிவம் தன்னை காட்டு தலைத்திடுவல். கண்ணபிரான் பார்த்தா நாம் தனியாக பேசுவோமே, அதுக்கு என்ன பேசுவோம்? ஒரு அறைக்குள்ள போய் கண்ணபிரான் நுழைஞ்சு சகாதேவனுடைய பக்தி மனதை தெரிந்து பூரிப்பதற்காக எங்க என்ன கட்டு 10,000 வடிவம் காமிச்சார். திடீர்னு மாயவனும் அன்பன் மனமறிவான், மாயவனும் அன்பன் மனமறிவான் கட்டுக என்று ஆயவடிவு 10,000 கொண்டான், ஆயவடிவு 10,000 கொண்டான். தூயவனும் மூலமாம் தோற்றமுணர்ந்து எவ்வுலகும் தாவிய திருவடியை சிக்கனவே தான் பிடித்தான். ஒரே கணம் மூல திருவடியை பிடிக்கும். என்ன கதை இது? நபிரான் 10,000 வடிவம் காமிச்சார், மூல திருவடியை சகாதேவம் பிடிச்சான்னு அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும்
பாரதத்தில் திரும்ப 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 நாம சொல்லிட்டு இருக்கோம். என்ன இது 10,000 வடிவம் அவர் காமிச்சு அதுல மூல திருவடி மூல உருவம் எது நம்ம கண்டுபிடிச்சதுல திறமை இருக்கா? என்ன இது 10,000 வடிவம் காமிச்சா சகாதேவன் மூல திருவடியை பிடித்தார். 10,000த்துல 9,999 வடிவம் எதுன்னு பார்த்து மூல உருவத்தை பிடிச்சது பெருமையா? இல்லது 10,000 உருவம்னா 20,000 திருவடி, 20,000 திருவடியில 19,998 திருவடியை விட்டு விட்டு மூல திருவடி 2 பிடிச்சாங்கிறது பெருமையா? மூல திருவடியை அடையாளம் கண்டுபிடிச்சாங்கிறது பெருமை தான். அது இல்லை இங்க முக்கியம். திருவடியை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கிறதே பெருமை தானே. இப்ப நாம இங்க இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கோம். ஒவ்வொருத்தர் பேர் என்னன்னு முகத்தை பார்த்தா தானே சொல்லலாம். அத்தனை பேர் காலையும் தொங்க விட்டு யார் யாருன்னு கேட்டா எப்படி அடையாளம் தெரியும்? அதனால தானே ரொம்ப பேர் கல்யாண வீட்டுல ஒருத்தன் செருப்பை இன்னொருத்தன் போட்டுன்னு போடுறான். திருவடியை மட்டுமே வச்சு இன்னார்னு சொல்ல முடியுமா? இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, இது ஒரு தந்திரமும் அல்ல. இந்த யுக்தியைத்தான் கையாண்டார் திருவள்ளுவர் சமய பேதத்தை நீக்க. நல்ல கவனிங்க, உருவ வழிபாட்டுல திருவள்ளுவருக்கு ஆழ்ந்த நம்பிக்கை, உருவ வழிபாட்டுல. ஆனா குறிப்பிட்ட ஒரு உருவத்தை சொல்லிவிட்டா அந்த நூல் ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு சொந்தமாயிடும். சிவபெருமான்னா சைவர்கள் நூலா போடும், திருமால்லாம் வைணவர்கள் நூலா போடும். எல்லா சமயத்துக்கும் பொதுவானதாகவும் இருக்கணும். அதனால அவர் என்ன செய்தார் பாருங்க, முதல்ல இருக்கிற கடவுள் வாழ்த்துல 10 குறள், 10 குறள்ல 7 குறள்ல பாதம் பாதம்னு வார்த்தை வருது. அடி 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 இந்த வார்த்தை வருது. தாள் அடி தாள் அடி தாள். அடி தாள்னா பாதம்னு அர்த்தம். கற்றதனாலாய பயன் என்கொள் வாலறிவன் நற்றாள் தொழாரனின் மலர்மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார் தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இப்படி அடி தாள் அடி தாள் அடி தாள்னு சொல்லி விட்டுட்டார். தலைய காட்டல. எந்த சமயத்துக்காரனாவது அவர்கிட்ட போய் நீர் சொல்லுகின்ற இந்த திருவடி யாருடையதுன்னு கேட்டா நீ எந்த தெய்வத்தை கும்பிடுறியோ அந்த தெய்வத்தை திருவடின்னு சொல்லிவிட்டா பிரச்சனை வராதுல்ல. அதனால தலையை காட்டாம காலோட முடிச்சு. அந்த மாதிரி சகாதேவன் கண்ணபிரானுடைய மூல திருவடியை பிடித்தான் என்பது பெருமையா? 10,000 வடிவத்தில் 9,999 நீக்கி மூலத்தை பிடித்தான். இது என்னங்கிறத நல்லா சிந்திச்சு தெரிஞ்சு. இந்த பக்தி பக்தின்னு சொல்றோமே, அது எடுத்தோன்ன வாழ்வாவது மாயம், மண்ணாவது திண்ணம், சேலை கட்டிய மாதரை நம்பாதே அப்படின்னு புறப்படுறதெல்லாம் பக்தி இல்லை. தமிழ்நாட்டில் இடைக்காலத்தில் அப்படி சில பேர் ஆக்கிவிட்டான். எங்கேயோ சரியா உத வாங்கியிருக்கான், அதனால சேலை கட்டிய மாதரை நம்பாதேன்னு. பக்தின்னு சொன்னா துண்ட உதறி தோல்ல போட்டுன்னு போறது அல்ல. உலகில் நமக்கு என்னென்ன விவகாரம் உண்டோ எல்லாத்தையும் செய்யணும், ஒண்ணு கூட விடப்படாது. அவ்வளவு காரியங்களுக்கு மத்தியும் மனசுல அப்படியே இறைவனை இழையோட விட்டுக்கிட்டே வரும். கடைசி கட்டத்தில் மற்ற விவகாரங்கள்ல இருந்த உள்ளத்தை எடுத்து இறைவன் திருவடியில மட்டுமே பதிக்கிற ஆற்றல் வரணும். அதான் பக்திக்கு உச்சம். பக்தியின் தொடக்கத்தில் இறைவன் திருவடியை மட்டுமே உள்ளத்தில் வைக்கிறது நடக்காது. வேறு வேறு சிந்தனை வந்து 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 இறைவன் திருவடியை உள்ள வைக்க முடியாதபடி தடுக்கும். பழக்கப்பட 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 அந்த பேரின்பத்தினுடைய எல்லையில நினைக்கிற போதெல்லாம் இறைவன் திருவடி மட்டுமே வந்து தங்கும், மற்ற விவகாரங்கள்லாம் நம்மளை விட்டு ஓடிப்போம். அதான் பக்தியினுடைய எல்லை, பேரின்பத்தினுடைய எல்லை. யாரும் முதல்ல இறைவனுடைய திருவடியை உள்ளத்துல வச்சிட முடியாது. இப்ப கோயிலுக்கு வரோம், மகா கணபதி விநாயகர் உருவம் இதயத்தில் இருக்கிற மாதிரி நினைச்சு ஒரு 5 நிமிஷம் வேற சிந்தனையே இல்லாம அப்படியே தவம் தியானம் பண்ணணும்னு அப்படி கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே நினைச்சோம்னா விநாயகர் உருவம் அப்படியே இதயத்தில் நிற்குமா? ஒரு நிமிஷம் நடக்காது. அடுத்த நிமிஷம் சம்சாரம் வந்து நிற்பா. எத்தனை பேரை பார்க்கிறோம் உலகத்துல. அதான இயற்கை. வேற சிந்தனை குறுக்க வராம இருக்கிறதுக்காக எத்தனையோ பேர் பூஜை ரூம்ல கதவை சாத்திக்கிட்டு வேற சத்தம் கேட்டா இவன் சிந்தனை மாறி போடுமா. வீட்டுல இல்லாத சத்தம் எல்லாம் போட்டு யாருங்க கொல்ல பக்கத்துல பைப்பு சத்தம் கேட்குத இந்த மாட்டை பிடிச்சி வச்சு கட்டு அப்படியே ஒரு பாட்டை பாடினா மனசு அப்படியே வந்து ஒருமையா நிற்குமா.
நம சிவாயா வாழ்கநாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதில் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகடியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. இட்லிக்கு சட்னியா சாம்பாரா? நம சிவாயா வாழ்கநாதன். ஊர் இல்லேன், காணி இல்லேன், உறவு மற்ற ஒருவர் இல்லேன். கொல்ல பக்கம் பனியன் காய போட்டேன், எடுத்து வச்சிருவோம். ஊர் இல்லையா, காணி இல்லையா, கொல்ல பக்கத்து பனியனை பத்தி உனக்கு என்ன கவலை? இந்த மாதிரி எடுத்த உடனே இறைவன் உருவம் இதயத்தில் நிக்கலையே, நமக்கு பக்திக்கு சம்பந்தம் இல்லையோன்னு யாரும் சந்தேகப்படக்கூடாது. அவனுக்கு தான் தகுதி இருக்குன்னு அர்த்தம். முதல்ல இறைவனுடைய திருவுருவத்தை உள்ளத்தை வைக்க முடியாம தடுமாறுவான். இது பேரின்பம். அதனுடைய தொடக்கத்தில் அப்படி வளர 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 கடைசியா லட்ச விவகாரங்கள் இருந்தாலும் நினைக்கும் போதெல்லாம் விவகாரத்தை தூக்கி எறிஞ்சு விட்டு இறைவன் திருவடி மட்டுமே உள்ளத்தில் நிற்கும். அது பேரின்பத்தினுடைய எல்லை. இந்த இடைப்பட்ட பயிற்சி தான் நமக்கு தேவை. இதுக்கு மேற்கோள் கொடுக்கட்டும். அருணகிரியார்கிட்ட அருணகிரியார் முதல்ல முருகனுடைய திருவுருவத்தை தியானம் பண்ண முடியாம தவிச்சார். போய் பாடினார் சுவாமி மலையில, முருகா வேற எந்த சிந்தனையும் குறுக்க வராம உன்னுடைய உருவம் மட்டுமே என் இதயத்தில் வச்சு தியானம் பண்ணணும்னு பாக்குறேன் முருகா, என்னால முடியலையே. நான் எவ்வளவு நேரம் அப்படி அந்த தியானத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா முருகா, ஒரு நாளோ 2 நாளோ வேற சிந்தனையே இல்லாம அப்படியே 2 நாள் கண்ணை மூடிக்கிட்டே உன்னை பத்தியே நினைச்சுவோம், உருவத்தையே இதயத்துல வச்சு ஒரு தியான நிலையில இருக்கணும்னு நான் ஆசைப்படல முருகா. எனக்கு அவ்வளவு ஆசை இல்லை முருகா. ஒரு நாள் ஆசைப்படுறேன், இல்லையே. ஒரு பகல் வேணுமா, தேவை இல்லையே முருகா. 1 மணி நேரமா தியானம் பண்ணணும்னு பாக்குறேன், முடியலையே. 5 நிமிஷம் வேண்டாம் முருகா, 1 நிமிஷம் தேவையில்லை. 1/2 நிமிஷ நேரம் தியானம் பண்ணணும்னு பாக்குறேன், முடியலையே முருகா. சரண கமலாலயம் 1/2 நிமிஷ நேரம் தவமுனை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடம். இப்ப 1/2 நிமிஷ நேரம் வைக்க முடியலன்னு பாடிவிட்டார. அதே அருணகிரியாருக்கு அனுபூதி கிடைச்ச பிறகு பாடுறார், எல்லாம் வர என்னை இழந்த நலம் சொல்லாய். முதல்ல எதையுமே இழக்க முடியவில்லை, எதுவுமே என்னை விட்டு அற்று போகவில்லை, உன்னை பத்தி 1/2 நிமிஷம் நேரம் நினைக்க முடியலன்னு சொன்னவர் இப்ப கடைசியா எல்லாம் வர என்னை இழந்த நலம் சொல்லாய். பாத்தீங்களா? அதான் பேரின்பத்தினுடைய கடைசி எல்லை. தொடக்கத்தில் இறைவன் திருவுருவன் நிற்க வைக்க முடியல, மற்ற சிந்தனை குறுக்க வருது. கடைசியா மற்ற சிந்தனையும் போயிட்டது, என்னையும் இழந்தேன், உன்னையே நினைக்கிறேன். அது இல்லை. இது பழக்கத்துல தான் வரணும், பழக்கத்துல தான் வரணும். இது எப்படின்னா, இந்த பேரின்பம் பக்தியை தான் பேரின்பம் பேரின்பம்னு சொல்றேன். இந்த பேரின்பம் எப்படின்னா, தொடக்கத்துல இறைவன் சிந்தனை இதயத்துல நிற்காது, வேற வேற சிந்தனை குறுக்க வரும். பழக்கப்பட 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 கடைசியா வேற வேற சிந்தனைகளை ஒரே கணத்துல உதறிப்புட்டு இறைவன் சிந்தனை மட்டுமே நிற்கும். அதுதான் பேரின்பத்தினுடைய எல்லை, பக்தியின் எல்லை. இதுக்கு இடைப்பட்ட பழக்கம் பயிற்சி தான் முக்கியம்னு சொன்னேன். இதை எப்படின்னா, இந்த பேரின்பம் சிற்றின்பம் மாதிரி தான். நான் இந்த பேரின்பத்தை விளக்கிறதுக்கு இப்ப சிற்றின்பத்தை உதாரணம் காட்டுற போது என்ன கீரன் போய் சிற்றின்பத்தை உதாரணம் காட்டி விட்டாருன்னு நினைக்காதீங்க. சான்றோர்களே பேரின்பத்தை சிற்றின்பத்தை கொண்டுதான் விளக்கி இருக்கிறார்கள். நானும் மரபு வழிபட்டு தான் சொல்றேன். நான் மேடையில் எந்த அளவுக்கு தான் பேசணுங்கிறது ஓரளவு இறைவனுடைய அருளால தெரியும். நான் மரபு மீறி பேசல. பேரின்பத்துல, அதாவது பக்தியில தொடக்கத்துல வேறு வேறு சிந்தனைகள் வரும், இறைவன் சிந்தனை நிற்காது. பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண பேரின்பமாகிய பக்தியினுடைய எல்லையில நினைக்கிற பொழுதெல்லாம் இறைவன் சிந்தனை மட்டும் வந்து நிற்கும், மற்ற விவகாரங்கள் ஓடிவிடும். எந்த மாதிரி? இப்ப எனக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்குன்னு வைங்க, ஒரு உதாரணம் தானே. என் சம்சாரம் ஊர்ல இருந்து வந்திருக்கா. எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. அவர்கிட்ட பேசணும்னு ஒரு ஆசை. காலையில 7 மணிக்கு ஏய் அப்படி உட்கார. ஆமா 7 மணிக்கு இப்படி உட்கார. அப்புறம் யாரு காப்பி போறதுன்னு பாத்தீங்க? உங்களுக்கு என்ன, காலையில 9 மணிக்கு ஏய் இப்படி உட்கார. ஆமா இப்படி உட்கார. 12 மணி ஆச்சுன்னா இலைய போடு இலைய போடுன்னு உயிர் எடுப்பீங்களே. மத்தியானம் 1 மணிக்கு ஏய் இப்படி உட்கார. ஆமா இப்படி உட்கார. இப்பதான் மாடியில் அப்பெல்லாம் காய போட்டிருக்கேன், காக்கா தூக்கிட்டு போட்டோம். உங்களுக்கு என்ன?
சாயந்தரம் 4 மணிக்கு இப்படி உட்கார, ஆமா இப்படி உட்கார. அப்புறம் உங்க அப்பா வேட்டி உங்க அம்மா புடவெல்லாம் யார் தோப்பான்னு பாத்தீங்க? என் புடவையை நீங்க தோப்பீங்க, அதெல்லாம் யார் தோப்பான்னு பாத்தீங்க? சாயந்தரம் 7 மணிக்கு இப்படி உட்கார, ஆமா இப்படி உட்கார. 7 மணி ஆச்சா ஒரு விபூதி பூச்சிட்டு ஒரு கோயில் குளத்துக்கு போவோம்னு உங்க பரம்பரையிலேயே கிடையாது. சரின்னு நான் அழுத்து போய் 9 மணிக்கு நான் படுத்து விடுறேன். ராத்திரி அவ என்ன பண்றா, ராத்திரி 10 மணிக்கு ஒரு டம்ளர்ல பால் எடுத்துக்கிட்டு ஏங்குறான். நான் தான் காலையில 7 மணில இருந்து ஏங்குறேன்னு. கவனிங்க, நாயகனை அடைகின்ற பக்குவமான காலம் வருகின்ற எல்லையில், நாயகனை அடைகின்ற பக்குவமான காலம் வருகிற எல்லையில் காலை முதல் இரவு வரை தான் வகுத்துக் கொண்ட கடமைகள் தன்னை விட்டு அற்றுப்போவதையும் தன்னைத்தானே தன் நாயகன் இடத்தில் இழப்பதையும் எப்படி பெருமையாக கருதுகிறாளோ அதுபோலே பக்தியாகிய பேரின்பத்தின் எல்லையில் எல்லா விவகாரங்களும் அற்றுப்போய் நம்மையே இறைவனிடத்தில் இழப்பது எளிமையாகும். அவ்வளவுதான். இப்ப சகாதேவனுக்கு அந்த பக்தியின் உச்சநிலை இருப்பதனால 10,000 வடிவத்தில் 9,999 விவகாரம் அவ்வளவு உலகியல் விவகாரங்களையும் ஒரே விஷயத்தில் விட்டு மூல திருவடியாக இறைவனை இதயத்தில் நிறுத்தினான் என்பதுதான் கண்ணபிரானுடைய திருவடியில் சகாதேவன். இதுக்கு தேவையானதல்ல, உள்ளத்துல சதா காலம் கடவுளை வச்சு பழகணும். இத பட்னத்தார் ரொம்ப எளிமையா சொல்லிவிட்டார். பட்னத்தார் ரொம்ப எளிமையா சொன்னது சென்னையில இருந்ததுனால சென்னையில உள்ள ஒரு உதாரணத்தை வச்சு சொல்லிவிட்டார். இந்த சென்னையில இந்த குழாயில தண்ணி வருது இருக்க, எப்பாவது வரும். ரேடியோவில் முன்கூட்டியே சொல்லுவோம், அடுத்த மாதம் 7ஆம் தேதி ராயப்பேட்டை குழாயில் தண்ணீர் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைக்கு காலையில் 7 மணிக்கு குழாயில் தண்ணீர் வரும்னா இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கே தாய்மார்கள் கொண்டு போய் எங்கள் குடத்தை வச்சு வரிசையாக நம்பர் போட்டுருவாங்க. 1 2 3 4. அது நிற்கும் கியூ ஒரு மைல். ஒரு அம்மா முதல் நாள் சாயந்தரமே கொண்டு போய் குடத்தை வச்சிருக்கா. இன்னும் அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு குழாயில் தண்ணி வரப்போகுதுன்னு தெரிஞ்சு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் ஏற்கனவே வச்சிருக்கிற குடத்தை தூக்கி விட்டு தான் குடத்தை விட்டுட்டா. இந்த முதல் நாள் குடத்தை வச்ச அம்மா சும்மா இருப்பாள, அங்கேருந்து வந்து புதுசா வச்ச குடத்தை தூக்கி நங்குன்னு கீழே வச்சு தான் குடத்துல தண்ணீரை பிடிச்சி இடுப்புல தூக்கி வச்சு, என்னடி நினைச்ச நீ? நான் நேற்று சாயந்தரமே கொண்டு வந்து குடத்தை வச்சிருக்கேன், நீ என்ன நினைச்ச? நீ இப்ப வந்து கார்த்தாலிக்கு குடத்தை வைக்கிறேன், இனிமேல் இந்த கொழா பக்கமா உன் தலையை அறுத்து போடுறேன், என் புருஷன்கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன் பாருங்க, இனிமே இந்த கொழா பக்கம் பா. இந்த அம்மா தூக்கி குடத்தை இடுப்புல வச்சு விட்டு இந்த 2 கையையும் 2 காலையும் என்ன ஆட்டினாலும் இடுப்புல வச்ச குடம் 1 இன்ச்சு கூட அசையாது. அந்த மாதிரி உலகத்தில் நீ என்ன வேணாலும் கைய கால ஆற்றா, கடவுள் மேல வச்ச உள்ளத்தை கொஞ்சம் கூட மாற்றாம வச்சுக்கடா. எத்தொழிலை செய்தாலும் ஏது அவஸ்தைப்பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே காதி விளையாடி இரு கைவீசி வந்தாலும் தாதி மனம் நீர்க்குடத்தேதான். எப்படி 2 கைய கால ஆட்டினாலும் அவன் மனசு பூரா அந்த இடுப்புல இருக்கிற குடத்துல இருக்கோ, அந்த மாதிரி உலகத்துல எந்த விவகாரமா இருந்தாலும் உள்ளத்தை மட்டும் கடவுள் கிட்டிய. சகாதேவனுக்கு அந்த பயிற்சி வந்ததன் வழி கண்ணபிரானுடைய 2 திருவடிய மூல திருவடியை பிடிச்சவன் உடலையே மூல திருவடிய சகாதேவா விட்டுடு விடுவானா? அவ கீழே படுத்தபடியே கேட்டான், கண்ணா தெரிஞ்சோ தெரியாமலோ உன் திருவிளையாடலுக்கு நாங்க 5 பேரும் பகடக்காயா வந்து சிக்கிட்டோம். பகடக்காயா வந்து பாரத யுத்தம் முடிகிற வரைக்கும் எங்களை கைவிடுவது இல்லை என்று நீ வாக்களித்தால் என்று உன்னுடைய திருவடியை விடமாட்டோம். வன் பாரத போரில் வந்தடைந்தோம் ஐவரையும் நின் கண் பார்வையால் காக்க வேண்டும் கருணை நெடுமாலே. இப்படி கேட்டுக்கிட்டான். இப்ப சகாதேவன் கேட்டுக்கொண்டது எங்களை கைவிடாம காப்பாற்றணும்னு. அதுக்கு கண்ணபிரான் ஒப்புதல் கொடுக்கிறார் பாருங்க. ஓ என்று உரைத்து இரு தாமரை தாளி இறஞ்சுகின்ற சகாதேவனுடைய கோரிக்கைக்கு கண்ணபிரான் ஒப்புதல் கொடுக்கும் போது சொன்ன வார்த்தை ஓம். அருமையான பழக்கம்.
நாம யாராவது ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லி அதை நாம ஏற்றுக்கொள்வதா இருந்தா ஆம்னு சொல்ற வழக்கம் இல்லையா? ஒரு கூட்டம் நடந்ததுன்னா இந்த கூட்டத்துக்கு நாளை தலைமை வகிக்குமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன் ஒருத்தர் சொல்வார், இன்னொருத்தர் பின்னாலேயே வந்து நான் அதை பலமாக மோதிக்கிறேன். ஆனா இந்த ஆம்னு சொல்லுகிற பழக்கம் எப்படி வந்தது தெரியுமா? எப்ப வந்து தெரியுமா? 200 வருஷத்துக்கு முன்னாடி. அது முன்னால வரைக்கும் யார் எதை சொன்னாலும் ஆம்னு சொல்லுகிற பழக்கம் கிடையாது. ஓ, இன்னைக்கு சிலோன் பூரா லங்க பூரா ஓம் தான். இங்கேயும் சில இடத்துல நான் பார்க்கிறேன், சந்தோஷமா இருக்கு. லங்கையில போய் சில பேர் ஓம்னு சொல்லாம ஆம்னு சொல்லணும் உண்டு. அவன் அங்கேருந்து போய் கெடுத்தவன்.